குட் ஈவினிங் நட்புகளே. ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்படி ஒரு வாய்ஸ் வீடியோ போடுறேங்க. ஆரம்பத்தில் நான் இப்படி இந்த மாதிரி தான் மோட்டிவேஷனில் தான் பேச ஆரம்பித்தேன். பட் நிறைய பேருக்கு அதில் வந்து பெருசாக இன்வால்மெண்ட் கிடைக்கல. அப்புறம் எனக்குமே எவ்வளோ வயசானாலும் ஒரு சின்ன லைக் இருந்தால் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய உலகளாவிய அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி யாருக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், எஸ்பெஷலி பெண்களுக்கு. அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்பான்ஸ் இல்லாதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு கேட்கவும் பிடிக்கும், பாடவும் பிடிக்கும். யாராவது 2 பேருக்காவது பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணனாலும் சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு டப்ஸ்மாஸ் போட ஆரம்பித்தேன். இது டப்ஸ்மாஸுங்கிறது ஈஸி கிடையாது, சும்மா வாய் அசைக்கிறது கிடையாது. இன்னும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வாய் அசைக்கிறதுலாம் பெரிய சாதனையா, இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி போட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து 60 இயர்ஸ் ஆக போகுதுங்க. ஸோ இந்த ஏஜில் வந்து எனக்கு நிறையா வேலைகள் கிடையாது, வீட்டில் வேலை பண்ண முடியாது. சமையல் தவிர, சமையல் மட்டும் உட்காந்துட்டே பண்ணுவேன். அது காரணம் என்ன, எனக்கு கால் கொஞ்சம் சின்ன வயசில் போலியோ அட்டாக். ஸோ என்னோடய டயத்தை வந்து நான் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கிறக்காக தான் நான் பாட்டுகள் போடுறேன். என்னோடய வாய்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கும். ஸோ உங்களை அந்த சுமாரான வாய்ஸ் போட்டு எனக்கு கஷ்டப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால நான் டப்ஸ்மாஸில் போடுறேங்க. இதை தயவு பண்ணி புரிஞ்சுட்டு, வெளியில் போக முடியாதுங்கிறப்ப நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்து என்னோடய டயத்தை வந்து நல்லபடியாக ஹெல்த்தியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பழைய பாட்டு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இதெல்லாம் சர்ச் பண்ணி எடுக்க கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்காக தான் போடுறேன். பிடிக்காதவங்க ஸ்வைப் பண்ணுங்கள், தயவு பண்ணி மோசமான கமெண்ட்ஸ் போடாதீங்க. மோசமான விஷயங்கள் நிறைய பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி இதிலேருந்து வெளியேற்றுங்க. ஒரு பப்ளிக் மீடியாவில் போடும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் ஏற்றுக்கிறதா வேணும். பட் நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த டப்ஸ்மாஸுங்கிறது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. நல்ல பழைய பாடல்களை போடுறேன், பிடிச்சவங்க ரசிக்கலாம், பிடிக்காதவங்க ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாங்க. ஸோ தயவு பண்ணி ஹர்ட் பண்ணுற மாதிரி மெசேஜ்லாம் எனக்கு வேண்டாங்க ப்ளீஸ். யாரோ 10 பேருக்கு பிடிச்சதுனால தானே ஒரு 10 லைக்காவது வருது இல்லைங்களா? இன்னொன்று பழைய பாடலாம் தேடி தேடி பிடிச்சி நான் போடுறேன். இதெல்லாம் ஈஸியாக ஒரே இதில் கிடைக்குதுன்னு சொன்னால் சந்தோஷமாக பார்க்குறதுங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் தயவு பண்ணி நல்ல விஷயங்களுக்காக ஏதாவது பண்ணுறவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.